உண்டாக இந்த அதிகாலை நேரத்தில் கத்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வார்த்தைக்காக கத்தரை சொல்லிக்கிறேன். அதற்காக உதவி செய்து இந்த தருணத்தை கொடுக்கிற பரிசுத்தங்களை தலைவர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் கொடுத்தாக. இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல் 44 வரைக்கும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் வசனம் 42 முதல் 44 வரைக்கும். போஷிக்கிற கர்த்தர் என்ற தலைப்பில் நாம் இந்த திருக்க தியானத்தை செய்வோம். அதுக்கு முன்பதாக நாம் ஜெபிப்போம். அன்பின் தாசனே, இந்த வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர், ஆவியானவரே, எங்களுக்கு இந்த நாளிலே தேவையான அவருடைய வார்த்தையை போதித்தரையும் குறைவுள்ளவர்கள், இயலாமை உள்ளவர்கள், அறியாமை உள்ளவர்கள் உங்கள் மேல் கிருபையாயிரும். புதிய கனவு மட்டுமே உமக்கு உண்டாகட்டும். அன்பு ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். இந்த எலிசா தீர்க்கதரிசி நாட்களிலே இஸ்ரவேலிலே அவரோடு கூட 100 தீர்க்கதரிசிகளின் மக்கள் இருந்தனர். அந்த நாட்களிலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டது. இந்த எலிசா தீர்க்கதரிசி எப்பொழுதும் தேவனோடு இந்த ஐக்கியத்திலே வாழ்ந்தார். தேவனுக்கு பிரியமானதையே செய்தார். தேவன் எவ்விதமாக அவரை வழிநடத்தினாரோ அதன் பிரகாரமாக கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டு வந்தார். இந்த தீர்க்கதரிசியின் மக்களுக்கு அவர் ஒரு முன்மாதிரியான முதலிட தீர்க்கதரிசியாக இருந்தார். அவரை உபயோகித்த பிரகாரம் மக்களுக்கு அவர் நன்மை செய்கிறவராக இருந்தார். அவர்களை வழிநடத்துகிறவராக இருந்தார். பஞ்ச காலத்திலேயும் அவர்களை பாதுகாக்கிறவராக இருந்தார். தேவன் அந்த நாளிலே ஏற்பட்ட ஒரு பெரிய ஆகார தட்டுப்பாடின் நாட்களிலே அவர்களை போஷித்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். 2 ராஜாக்கள் 4:42 வசனத்திலே விதமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்பு பாகால் சலீஷாவிலிருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு என்றான். அவர்களுக்கு கிடைத்த அந்த நாளின் ஆகாரத்தை அந்த தீர்க்கதரிசிகளின் மக்களுக்கு முன்பாக வைக்கும்படியாக அந்த தீர்க்கதரிசி எலிசா வேலைக்காரனுக்கு கூறுகின்றார். அன்று அவர்களுக்கு சமையல் செய்ய இல்லை என்றால் அந்த நாளின் ஆகாரத்திற்கான ஆயத்தங்களை செய்ய அவர்களிடம் எதுவுமே இல்லாமல் இருந்தது. ஆனால் கர்த்தர் ஒரு மனிதன் மூலமாக முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வரும்படியாக கட்டளையிட்டிருந்தார். அந்த மனிதன் எலிசாவிடம் அந்த ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றார். இந்த எலிசா கர்த்தருக்கு நன்றி சொல்லி தேவனை துதித்து, தேவன் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், போஷிக்கிறவர் என்கிறதை அறிந்திருந்த இந்த எலிசா அவற்றை அந்த 100 பேருக்கு முன்பாக வைக்கும்படியாக பணிவிடைக்காரருக்கு கூறுகின்றார். 43ஆம் வசனத்திலே நாம் படிக்கிற வண்ணமாக
அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், எலிஷா தீர்க்கதரிசியுடைய பணிவிடைக்காரர், இதை நான் 100 பேருக்கு முன்பாக முன் வைப்பது எப்படி என்றான். ஆனால் அதற்கு எலிஷா தீர்க்கதரிசி, அதை ஜனங்களுக்கு சாப்பிடக் கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் நீதியா உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்படியானால் அந்த எலிஷா தீர்க்கதரிசி கர்த்தரோடு பேசி கர்த்தருடைய தீர்மானத்தை அவர் புரிந்து கொண்டார். கர்த்தருடைய பதிலை அவர் அறிந்திருந்தார். கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தை அவர் அறிந்திருந்தார். ஆகவே அதை அந்த மக்களுக்கு சாப்பிட கொடுக்கும்படியாக அவர் அதை அந்த பணிவிடைக்காரனுக்கு கட்டளையிட்டார். ஆகவே அதற்கு கீழ்ப்படிந்து அந்த பணிவிடைக்காரன் அந்த 100 பேருக்குமாக அதை கொடுக்கின்றான். அமிதமாகவே அந்த 100 பேரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதம் எடுத்தார்கள் என்று 44ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதும் அன்றி மீதியும் இருந்தது என்று வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக நாம் காத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அது சரீர பிரகாரமான ஆகாரமா இருந்தாலும் சரி, ஆத்மீகமான ஆகாரமாக இருந்தாலும் சரி, நாம் கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார், கர்த்தருக்காக நாம் இதை பயன்படுத்துவோம் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளையை நாம் நிறைவேற்றும் போது, அது கேட்கிறவர்களுக்கும் இன்னும் அதை தியானித்து அதை அதன்படி நடக்க தங்களை அர்ப்பணிக்கிறவர்களுக்கும் அது போதுமானதாக இருக்கிறது, திருப்தியை கொடுக்கிறது. கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார் என்பதை நான் இந்த வசனத்தின் மூலமாக படிக்கின்றோம். இந்த நாட்களிலே ஆண்டவரே நம்மை வழிநடத்தட்டும். நாம் அவரிலே நாம் நிலைத்திருப்போம். நம்முடைய ஜப கூட்டங்களில் ஆகிலும், நம்முடைய ஆராதனைகளில் ஆகிலும், நம்முடைய ஊழியங்களில் ஆகிலும், அறிவிக்கிற நற்பணியாக இருந்தாலும் கூட நாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைகளை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை அவருடைய பாதத்திலே வைத்து அவர் நம்மை பயன்படுத்தும்படியாக அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து ஆத்மாக்களை நமக்காக ஆதாயம் செய்ய முடியும். ஆத்மாக்களை கர்த்தருக்காக ஆதாயம் செய்ய முடியும். கோடிக்கணக்கான மக்கள் நரகத்தை நேராக விரைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நாம் அவருடைய கருத்திலே அவர் விரும்புகிற விதமாக கர்த்தருடைய வார்த்தை எவ்விதத்திலாவது மக்களுக்கு அறிவிக்கும்படியாக எத்தனையோ இன்டர்நெட் சேனல்களின் மூலமாக, இல்லை எத்தனையோ வாய்ப்புகளின் மூலமாக, சந்தர்ப்பங்களின் மூலமாக கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். நாம் அந்த எலிசா தீர்க்கதரிசியை போல கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்திலே நாம் நிலைத்திருக்கும் போது கர்த்தருக்கு தெரியும் யாரை எவ்விதமாக யாருக்கு பயன்படுத்த முடியும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கின்றார். அதிகமாக கொஞ்சத்தை கொண்டாகிலும், சின்ன கர்த்தருக்கான வார்த்தைகளை கொண்டாகிலும், தீவ வார்த்தைகளை கொண்டாகிலும் அவர் கேட்கிற மக்களுக்கு திருப்தியான தீவ வார்த்தையை அருளி செய்ய முடியும் என்பதை நாம் இந்த சரித்திரத்தின் மூலமாக, நடந்த இந்த சம்பவத்தின் மூலமாக எலிசா தீர்க்கதரிசி அவருடைய சீடர்கள் அந்த தீர்க்கதரிசிகளின் மக்களை எத்தனை விதமாக பயன்படுத்தினார், காப்பாற்றினார், உபயோகித்தார், திருப்தி அடைய பண்ணினார். அந்த நாட்களிலே இஸ்ரவேலிலே தேவனாம் மயிலைக்காக மக்கள் ஜீவனுள்ள தேவனாகிய யெகோவாவை ஆராதிக்கும்படியாக அவர்களை உற்சாகப்படுத்தி பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இதுமாக நம்மை பயன்படுத்துவார், உபயோகிப்பார். நாம் கர்த்தருக்காக கோடிக்கணக்கான மக்களை ஆதாயம் செய்ய கர்த்தர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். அதிகமாக அவர் நம்மை பயன்படுத்த முடியும்.
நாம் கர்த்தருடைய கருத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார், உதவிப்பார். அவருடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். அவருக்காக நாம் சபைகளை ஸ்தாபிக்க முடியும். அவருடைய கருத்திலே நாம் விஷயங்களை அற்புதங்களை செய்து தன்னுடைய நாமத்தை மையப்படுத்த முடியும். ஏனென்றால் நாம் விசுவாசித்திருக்கிறத கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நம்மை கைவிட மாட்டார், பயன்படுத்துவார். இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் உபயோகிப்பாராக, பயன்படுத்துவாராக. அவருடைய நாமத்துக்காக ஆத்மாக்களை ஆதாயம் செய்வாராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கு இருப்பதாக. இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். அந்த இந்த வேலைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த சுருக்க செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவரே கொடுத்திருக்கிற இந்த நல்ல பாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், விளைவினர்கள், ஆனாலும் உண்மை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை சார்ந்திருக்க விரும்புகிறோம், எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இவரை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே, கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் பரலோக ராஜ்யத்திலே சென்று சேரும் பகுதி பெற்றவர்களாக வாழ்வதற்காக நாங்கள் செயல்படத்தக்கதாக ஆண்டவரே இன்டர்நெட் சேனல்களையும் இன்னும் எத்தனை விதமான நீ கொடுக்கிற சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய ஜீவ வார்த்தைகளை விதைக்க பயன்படுத்த ஆண்டவரே நீ சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படுங்க ஆண்டவரே உங்க வழியிலே உங்களை இந்த கடத்தில் அர்ப்பணித்து எங்களை பயன்படுத்தும்படியாக தியாகத்தோடும் உண்மையோடும் பணிவோடும் நாங்கள் ஜீவிக்க ஆண்டவரை எங்களுக்கு கருதை செய்கிறார்கள். இந்த ஜீவ வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் ஆண்டவரே பெரிய உற்சாகத்தையும், பெரிய தைரியத்தையும், பெரிய விசுவாசத்தையும், திருப்தியையும் கொடுக்கிற வசனங்களாக இதை அமைந்திருக்கட்டும். அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்து உங்களை நாம மையப்படட்டும். ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்டாவே இந்தியாவிலும் பல பகுதிகளிலும் நார்த் ஈஸ்ட், ஒரிசா மற்றும் தமிழ்நாடு பகுதிகளில் நடக்கிற இந்த ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும். இன்னும் இந்தியாவின் பல பகுதிகளிலேயும் உலகத்தின் பல நாடுகளிலேயும் ஆண்டவரே இந்த பரிசுத்த சேனை ஊழியர்கள் பரவ அந்த நாமும் பெரிய அளவில் மையப்பட, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட அதிசயங்கள் அற்புதங்களை நீர் செய்வீராக. ஆண்டவரே இதன் மூலமாக நடத்தப்படுகிற சுவிசேஷ நற்செய்தி கூட்டங்களை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஒரிசாவிலே கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த தேவாலயம் சரியான சமயத்திலே கட்டி முடிக்கப்படவும், அங்கு ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டு அவர்கள் மக்கள் தேவனை ஆராதிக்க ஆத்மாக்கள் ஆதாயப்பட பெரிய ஆத்மா அறுவடை உண்டாக ஆண்டவரை கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த சேனை ஊழியக்காரர்கள் அனைவருடைய கடமைகள், ஊழியங்கள், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன்கள், உயர்வுகள், மேன்மைகள், நற்சான்றுகள் கிடைக்க, அவர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு, அவருடைய உயர்ந்த படிப்புகள், இன்னும் நல்ல வேலை வாய்ப்புகள் மற்றும் ஆண்டவரை அவர்களுக்கு ஏற்ற காலங்களிலே வாழ்க்கை துணைவிகள் கிடைக்க, ஆண்டவரை அந்த குடும்பங்களிலே புத்திர பாக்கியங்கள் உண்டாயிருக்க ஆண்டவரை நீர் கிருபை செய்ய வேண்டும். சமாதானமான குடும்ப வாழ்க்கை அவருடைய மக்கள் குடும்பங்களிலே காணப்பட கிருபை செய்யும். ஆண்டவரே இன்னும் வயதானவர்களை நீர் ஆசீர்வதியும். ஒருவேளை இந்த வேளையில யாராவது தற்கொலை செய்ய முயற்சி செய்து கொண்டிருந்தால் ஆண்டவரே நீர் அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆண்டவரை தீர்மானித்துக்களை அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் யாராவது சரீரத்திலே வலி, வேதனை, சூழலினம், நோய்கள்னாலே கஷ்டப்படுவார்களா இருந்தால் அவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகாது. இதையும் கனவு மத்திய உமக்கே தருகிறோம். இந்த பரிசுத்த சேனை ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார்கள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். ஏதாவது அன்பு ரட்சகரான இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.